Hi friends, Nispa TVS ஷோரூம்ல இருந்து மகா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற மாடல் வந்து TVS Ntorq பார்க்க போறோம். அதுல மொத்தம் 5 வேரியன்ட் உண்டு. டிஸ்க், ரேஸ் எடிஷன், ஸ்குவாட் எடிஷன், XP, XT. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வேரியன்ட் வந்து ஸ்குவாட் எடிஷன் பார்க்க போறோம். அதுல பிளாக் பந்தர் மாடல் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். TVS Ntorqல வந்து உங்களுக்கு டியூப்லெஸ் டயர் கொடுத்திருக்காங்க. டைமண்ட் கட் அலாய் வீல் வந்துரும். ரோட்டோபெட்டல் டிஸ்க் வந்துரும். சஸ்பென்ஷன் வந்து டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் சிக்னேச்சர் டி ஷேப்ல உங்களுக்கு எல்இடி லைட் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் மீட்டர் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் மீட்டர். இதுல வந்து மோட் ஆப்ஷன் உண்டு. எக்கோ மோட், பவர் மோடுன்னு 2 மோட் ஆப்ஷன் உண்டு. எக்கோ மோட் அப்படின்னா நீங்க வந்து மைலேஜ் எதிர்பார்க்கலாம். அப்படின்னா 40-45 கிலோமீட்டர் ஸ்பீடுலயே போறீங்க அப்படின்னா உங்களுக்கு மைலேஜ் வந்து எதிர்பார்க்கலாம். பவர் மோடு வந்து நீங்க த்ராட்டல் திருக்கிறத பொறுத்து அதுவாவே ஆட்டோமேட்டிக்கா மாறும். ஸோ பவர் மோட்ல போகும்போது உங்களுக்கு பிக்கப் நல்லா கிடைக்கும். அதுக்கப்புறம் ட்ரிப் ஆப்ஷன் உண்டு. ட்ரிப் A, B, F அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபியூல் கேஜஸ் உண்டு. அதுக்கப்புறம் டைம் பார்த்துக்கலாம். எவ்வளவு கிலோமீட்டர் ஓடி இருக்கு, எவ்வளவு கிலோமீட்டர் ஓட்டலாம், அந்த இது எல்லாத்தையும் பாத்துக்கலாம். இதுல நம்ம டிவிஎஸ் Ntorqல வந்து ப்ளூடூத் ஆப்ஷன் உண்டு. அதாவது பேஸ் மாடல்ல இருந்து டாப் மாடல் வரைக்கும் எல்லா இதுலயுமே ப்ளூடூத் ஆப்ஷன் உண்டு. அது என்னெல்லாம் யூசஸ் அப்படின்னா கால்ஸ் பாத்துக்கலாம், மெசேஜஸ் பாத்துக்கலாம், நேவிகேஷன் உண்டு. இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம டிவிஎஸ் Ntorqல ஹில் ஸ்விட்ச், அதாவது இன்ஜின் ஆன் ஆஃப் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. ஹசார்ட் லைட், பார்க்கிங் லைட் கொடுத்துருக்காங்க. 4 இண்டிகேட்டருமே எரியும். ஸோ அப்புறம் வந்து இன்னொன்னு என்னன்னா பாஸ் லைட் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அதுக்கப்புறம் சைடு இண்டிகேட்டர் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை கட் பண்றதுக்கான ஒரு சின்ன ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. சென்டர் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க வந்து மறுபடியும் ரிவர்ஸ்ல கொண்டு போகாம சென்டர் பட்டன் அமுக்குனாலே அது கட் ஆயிரும். சீட்டுமே உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் பைக்ல உள்ள சீட் வந்து மாடிஃபிகேஷனா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஹுட் ஸ்டோரேஜ் வந்து 21 லிட்டர்ஸ்ல கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் பாயிண்ட்டும் உங்களுக்கு உள்ளேயே வந்துடும். ஃபியூயல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து 5.8 லிட்டர்ஸ்ல கொடுத்துருக்காங்க. பேக் சைடு வந்து ஸ்பிட் கிராப் கொடுத்துருக்காங்க. எல்இடி லைட் வந்துடும் உங்களுக்கு பேக் சைட்ல. டயர் வந்து டியூப்லெஸ் டயர். உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் மாடல்ல வந்து உங்களுக்கு பாடி கொடுத்துருக்காங்க. டியூப்லெஸ் டயர், அலாய் வீல் வந்துடும். அதுக்கப்புறம் 125cc இன்ஜின் வந்துடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் சைட் ஸ்டாண்ட் வந்து இன்ஜின் கட் ஆஃப் ஆகும். அதுக்கப்புறம் ஈஸி டு சென்டர் ஸ்டாண்ட் இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னொன்னு என்னன்னா நம்ம டிவிஎஸ் Ntorq வந்து இன்னொரு மாடல் பேரு சொல்லுவாங்க. எப்படின்னா மோட்டார் ஸ்கூட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. மோட்டார் ஸ்கூட்டி அப்படின்னா உங்களுக்கு இன்ஜின்ல வந்து 3 வால்வ் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. பைக்ல தான் நம்மளுக்கு வந்து 3 வால்வ் இன்ஜின் இருந்துச்சு. இப்போ வந்து நமக்கு இது ஸ்போர்ட்ஸ் மாடல்ல இந்த இதுலயும் 3 வால்வ் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹேண்ட் லாக் பிரேக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இது சேஃப்டி பர்பஸ்க்காக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்க போட்டு நிப்பாட்டுறீங்க அப்படின்னா பேக் வீல் வந்து பிரேக் லாக் ஆகும். ஸோ உங்களுக்கு வண்டி வந்து மூவ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் உங்களுக்கு லெக் ஸ்பேஸ்லாம் உங்களுக்கு திங்ஸ் வைக்கிற அளவுக்கு இருக்கும். தேங்க்யூ.